ஹாய் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தலைவர் 171 அதுக்கு முன்னாடி வந்துட்டு 170 இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு படம் நம்ம லார்ஜ்லாம் படம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்துட்டு ரஜினிகாந்த் சாரோட ஒரு படம் வந்துட்டு எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்னா தலைவர் 171 நம்மளோட லியோ படத்துக்கு அப்புறம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போற ஒரு படம், ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, இது வந்துட்டு என்ன மாதிரி கொண்டு வர போறாங்க, இது வந்து ஒரு சின்ன ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அது என்ன, அது எதுல அவர் வந்துட்டு எந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பத்தி நம்ம வந்துட்டு அந்த இன்டர்வியூ மேட்டர் மட்டும் லாஸ்ட்ல சொல்றேன். என்ன சொல்லியிருக்காரு அதை வந்துட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். அவர் அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூல வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த தலைவர் 171 படம் வந்துட்டு ஒரு ஆக்டிங் பேஸ்டான ஒரு படம் தான். என்னடா இது அப்டேட்டு, இதாண்டா அவர் எல்லா படத்துலையும் ஒரு 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 ஆக்டிங் பண்ணுவார். அதில் வந்துட்டு என்னன்னா ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஆக்ஷன் பாக் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு தெரியுமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்துட்டு ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு இயக்குற ஒரு படம். அதனால வந்துட்டு இது வரைக்கும் சூஸ் பண்ணாத, இது வரைக்கும் பார்க்காத, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ரஜினிகாந்த் சார் வந்துட்டு ஒரு வியந்து பார்க்காத அளவுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இதில் இருக்குது. இப்போ லியோ படத்தில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம், தளபதி விஜய் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. அது அவர் பண்ணுவார், பட் ஆனால் இந்த மாதிரி யாரும் அவரை பண்ண வச்சது இல்லை. அவரை பண்ண வச்சது வந்துட்டு லோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஒரு ஆளை தான் நம்ம வந்துட்டு தேடிட்டு இருக்கோம். அப்படி தேடிட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ரஜினிகாந்த் சார் பக்கம் திரும்பி அவர் பண்ணாத ஆக்டிங் இல்லைங்க, அவர் பண்ணாத ஃபிலிம்ஸ் இல்லை, அவர் பண்ணாத டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜோன்ஸ் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டிங் வந்துட்டு எந்திரன்லேயே கொடுத்துட்டாரு. அப்போ இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு வருது இல்லை. அந்த கேள்வி தான் இப்போ வந்து சொல்லலாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு சொன்னாருப்பா, நல்ல ஒரு இது வேற மாதிரி ஒரு படம், இது அப்படி இப்படி சொன்னாரு. பட் ஆனால் இது வந்துட்டு இந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் எடுத்தாலுமே வந்துட்டு அது வேற இது வேற. ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு போயிருந்தார்ல, தட்ஸ் த மேட்டர். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்த படத்தோட கதை கரு ஏதாவது ஒன்று சார்ந்து இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வந்தது மாதிரியே இருக்கலாம். பட் ஆனால் அவர் காமிக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே மாறிடும். ஸோ அது வந்து எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த படம் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஆக்ஷனாக இருக்க போகுது அப்படின்ட்டு நம்மளோட லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஸ்டோரி ரைட்டிங் வந்துட்டு லியோ படம் முடிச்ச உடனே நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னார். பட் ஆனால் அவர் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபைட் கிளப் படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, ஸோ ரிலீஸ் ஆகின உடனே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஃபைட் கிளப் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி அந்த சம் டேஸில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கதை அப்போதான் ஒரு நரேஷன் ஒர்க் வந்துட்டு ஒன்று நம்ம ரஜினிகாந்த் சார்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை சொல்லி அது லியோ படம் வந்துட்டு இருக்கும்போதே சொல்லி அது ஓகே வாங்கியிருக்காரு. ஓகே வாங்கிட்டு ரஜினிகாந்த் சார் வந்துட்டு ஒரு இதில் இருப்பாராம், எப்படின்னா ஸ்பார்க், இது இது என்ன பேட்டர்னில் போயிட்டு இருக்குது, என்ன ஆச்சு, என்ன இது அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபாலோ பண்ணுவாராம். மட்டும் இல்லை, அது வந்துட்டு இப்போ நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம்னா அது வந்துட்டு அவர் ஒன்று நினச்சிருப்பாராம், அது வந்துட்டு சொன்னீங்க, அது மாற்றம் என்ன இருக்கா, இல்லை இது சொன்னீங்களோ, அது வந்துட்டு அப்படியே அந்த திங் ஆஃப் வே வந்துட்டு அப்படியே அந்த படத்தின் மேலே இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம லோகேஷ்லாம் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் சாரை பற்றி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லியோ படம் இருக்குல்ல, ஸோ இந்த லியோ படம் முடிச்சு ஒரு 1 month கேப் வந்து லீவ் எடுத்திருக்காரு. இந்த 1 month கேப்பில் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காருங்க. புரியுதா? லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நாம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா லோகேஷ் கனகராஜுங்க அவர் வந்துட்டு இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் ஒரு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமு, பைலட் ஃபிலிமு அப்படி ஏதோ பண்ணிட்டு அந்த ஒரு பெரிய ஒரு மெட்டீரியலுக்கு ஏறுறதுக்காக, ப்ரொடியூசர்கிட்ட காமிக்கிறதுக்காக அப்படி வந்துட்டு அந்த திங்கிங்லேயே இருந்து அதை மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆக்டர்ஸ் வந்துட்டு டாப் ஆஃப் த ஆக்டர்ஸ், கமல்ஹாசன் சார், விஜய் சார், ரஜினிகாந்த் சார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் மேக் பண்ணியிருக்காரு திரும்ப. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, அது எப்போ வரப்போகுது அப்படின்னா, இன்னும் இந்த ஃபைட்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, ஸோ இன்னும் ஒரு 2 weeksக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். அது வந்துட்டு எங்கே அப்படின்னா, தட் மீன்ஸ் ஒரு ட்ரெய்லர் லான்ச் மாதிரி நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது வந்து அங்க பண்றாங்களோ, தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களோ, இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு அது யூடியூப்ல வருமான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். And இன்னொரு பர்ட்டிகுலர் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகுமார் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்துட்டு என்னன்னா ஒரு இதே மாதிரி இப்போ அந்த ஃபைட் கிளப் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு படம் பண்ணலான்னு இருந்திருக்காங்க. எப்போ மாநகரம் படம் வந்துட்டு முடிச்சு 2010 ஆர் 12 முடிச்சிருக்காரு. முடிச்சு அது ரிலீஸ் ஆகுறது தான் 2017 ஆயிருக்குது. ஸோ அது 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் கேப்ல வந்துட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதை நரேஷன்லயே இருந்திருக்கு விஜயகுமார் அவருக்கு. ஸோ விஜயகுமார் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுனா இனி வர காலத்தில் பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்துட்டு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ அந்த படம் ஃபைட் கிளப் படம் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த படம் வந்துட்டு பர்சனலா ரொம்ப பிடிச்சது. அது வந்துட்டு இப்படி இருந்துச்சு இந்த கதை இந்த இதுல இருந்து அது தழுவுன மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு படம். ஸோ உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. நான் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இவரோட கதை பேட்டர்ன்ல வந்துட்டு இவரோட அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஒரு படம் மேக் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு ரத்னா அவரும் வந்துட்டு ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வணக்கம், இது உங்கள் மாஸ்டர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.